நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு இரும்பு மனிதனும் தங்க புன்னகையும். ஒரு ஊரில் மணிமாறன் என்ற இரும்பு வியாபாரி இருந்தான். அவன் எப்போதும் கோபமாகவும் யாரையும் நம்பாதவனாகவும் இருந்தான். அவன் ஒரு சிறந்த உழைப்பாளி, ஆனால் மற்றவர்களிடம் கனிவாக பேசத் தெரியாது. ஒரு நாள் அவனிடத்தில் வேலை பார்க்கும் கண்ணன் என்ற சிறுவன் தெரியாமல் ஒரு விலையுயர்ந்த இரும்பு கருவியை உடைத்துவிட்டான். மணிமாறன் கோபத்தில், இதற்கு உன் சம்பளத்தில் பாதியை கழித்து விடுவேன். ஒழுங்காக வேலை செய்யத் தெரியாத நீ எதற்கு இங்கே இருக்கிறாய் என்று கத்தினான். கண்ணன் வருத்தத்துடன், ஐயா, என் தவறுதான். ஆனால் நான் இன்னும் கற்றுக்கொள்கிறேன். தவறை திருத்த எனக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே என்றான். மணிமாறன் அதை கேட்காமல் அவனை துரத்தினான். அன்று இரவு மணிமாறன் கனவில் ஒரு தேவதை தோன்றியது. தேவதை கூறியது, மணிமாறா, நீ இரும்பை உருக்கி பொருட்கள் செய்கிறாய். ஆனால் மனிதர்களை அன்பால் உருக்க மறுக்கிறாய். தவறுகள் என்பது மனித இயல்பு. அதை மன்னிப்பவன் தான் உயர்ந்த மனிதன். நீ இன்று கண்ணனை மன்னிக்காமல் துரத்தியது உன் இதயத்தில் ஒரு துருவை ரஸ்ட் உண்டாக்கியுள்ளது. அடுத்த நாள் காலை மணிமாறனுக்கு தவறு புரிந்தது. கண்ணனை அழைத்து, கண்ணா, நான் கோபத்தில் பேசிவிட்டேன். நீ தவறு செய்தாலும் உன் உண்மையை நான் மதிக்கிறேன். இந்த உடைந்த கருவியை நீ எப்படி சரி செய்ய முடியும் என்று யோசி, நான் உனக்கு உதவுகிறேன் என்று கூறி ஒரு புன்னகை செய்தான். அந்த ஒரு நிமிடம் மணிமாறனின் கோபத்தை விட அவனது புன்னகை மற்றவர்களை கவர்ந்தது. அவன் தொழிலிலும் மகிழ்ச்சி பெருகியது. நீதி. தவறுகளை மன்னிப்பதும் அன்பை பகிர்வதும் தான் மேலான பண்பு. கோபம் மனதை அழிக்கும், மன்னிப்பு வாழ்வை அழகாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இது போல் வேறு என்ன கதை வேண்டும் என்று காமெண்ட் பண்ணுங்க. நன்றி.